தேவனுடைய அனுகிரகத்தினாலும் இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் மீண்டுமாய் வரும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரும் சர்வ வல்லவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே இந்த வருஷம் முழுவதும் நம்மை உண்மையால் முடிசூட்டி ஆசீர்வதித்து வழிநடத்தின கர்த்தர் நம்மை காண்கிறவராய் காக்கிறவராய் இருக்கிறவர், மகிமையின் தேவனாய் மகத்துவம் உள்ளவருமாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருமான தேவனாகிய கர்த்தர் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தேவன் இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி இந்த விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய வல்லமையானது தொடர்ந்து நமக்கு கிடைக்கத்தக்கதா இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தொடர்ந்து நம் மத்தியிலே அவர் இன்றைக்கும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானது, அது அற்புதமானது, அது ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையின் தேவனுக்கு, மகத்துவமானவருக்கு, உண்மையுள்ளவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இந்த வேளையிலே அவருடைய சமூகத்திலே இந்த விசேஷித்த ஜெப வேலையை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக நீ செய்த சகல கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி சொல். எண்ணிலடங்கா நன்மைகளை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ள உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதா எங்களை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து உம்முடைய நீதியின் பாதையில எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு நன்றி செலுத்து. அருமையான சாயங்கால வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, அதனுடைய மகத்துவங்களை, மகிமைகளை அறிந்து கொள்ள தேவன் இரக்கம் கொடுத்ததற்காக நன்றி சொல். இந்த நல்ல நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தும், வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் நீ செய்த எல்லா விதமான அற்புதங்களை, நீர் எங்களை எந்த நோக்கத்திற்காய் தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க தேவ இரக்கம் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்று சாட்சியை நிற்கத்தக்கதா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொன்ன வண்ணமாய் யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் ஆண்டவரே பூமியில் சர்வ பூமி எங்கிலும் உம்முடைய நாமமானது அது கொண்டு செல்லப்படும். அது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட இருப்பேன் என்று, இது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொன்னதை நினைவு கூர்ந்து உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒரு விஷயம் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பலன் வல்லமை கிடைக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு தேவ ஜனங்களுக்கும் நீர் தாமே எந்த நோக்கத்திற்காய் உம்முடைய வார்த்தை அன்றைக்கு உம்முடைய தாசர்கள் மூலமாய் வெளிப்பட்டதோ அது எங்களிலும் எங்களுடைய ஜீவியத்திலும் நிறைவேறத்தக்கதா, அது எங்களுக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை என்ற அந்த வார்த்தையை நாங்கள் அடையாளம் காணத்தக்கதாக தேவன் எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே உன்னத பாடல்களில் 562வது பாடல், தேனிலும் மகிமையே இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேனிலும் மகிமையே இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே அதற்கிணை இல்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே கூனரை நிமிர செய்யும், குருடரை பார்க்க செய்யும்,
கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்க செய்யும், கேளாத செவிதனை கேட்க செய்யும், கேளாத செவிகளை கேட்க செய்யும் மாறாடல் நாமம் இயேசுவின் நாமமே. தேனினும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனினும் இனிமை இயேசுவின் நாமமே. காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன். காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தேவன். தங்கமயமான தேவன், தலை தங்கமயமான தேவன். எந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமமே. தேனினும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனினும் இனிமையே இயேசுவின் நாமமே. தரும் அதிமதுரம் சரும வியாதிகளை நீக்கும் நல்லுதேரம். ஆதாரம் தரும் அதிமதுரம், உடல் சரும வியாதிகள் நீக்கும் நல்லுதேரம். கலங்கின உள்ளங்களை தேற்றும், கலங்கின உள்ளங்களை தேற்றும். காணாம் லோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். தேனினும் இனிமையே இயேசுவின் நாமமே. தெளித்தேனினும் மன்னமே, அதற்கிணை இல்லை உலகிலே. தேனினும் இனிமையே இயேசுவின் நாமமே. அல்லேலூயா, ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை வாசித்து தொடர்ந்து நம்முடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும்படி நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்பதே. ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்லா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தர்மியான நாளிலே வாசித்து தியானிக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் எங்களுக்கு மட்டுமாய் கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்பவரே, இந்த வேளையிலே நீரே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் சொல்லப்பட்ட ஆண்டவரே, அவனவனுக்கு பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும்படி நல்ல உக்கிரனை காண போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்திலே நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல கிருபைகளை, அந்த வரங்களை நாங்கள் எப்படிப்பட்ட காரியத்திற்கு பயன்படுத்துகிறோம், எப்படி அதை
நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கா அல்லது எங்களுடைய சுயத்திற்கா என்று ஒரு விஷயம் கூட வார்த்தையின் மூலமாய் அறிந்து புரிந்து கொள்ளும் தேவ இரக்கமும் தேவதாயமும். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் அதை உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நாம் கடந்த புதன்கிழமை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்தோம். அதிலே நம்முடைய பிரசங்க தலைப்பு, தேவன் இந்த பூமியிலே நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம், அது தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காய் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பை அறிந்து கொண்டு எப்படியாய் ஜீவிக்க வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். அங்கே நம்ம எரேமியா புத்தகத்திலே எரேமியா 29:11 நாம் வாசிக்கிற பொழுது, God has planned to purpose you, not to harm you. Your first step is to discover His unique design for your life and walk confident in it என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை வழிநடத்தவும் நமக்கு நல்ல ஒரு வாழ்வு கொடுக்கவும் நல்ல திட்டங்களையும் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே நாம் முதலாவதாக அவர் வைத்துள்ள அந்த யூனிக், அந்த மகத்துவமான தனித்துவமான அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த நம்பிக்கையை, அந்த தேவனுடைய அந்த திட்டத்தை, அந்த வார்த்தையை, அதை நாம் we have to discover it, அதை கண்டறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கண்டறிந்து அதிலே and we walk in it என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலே நாம் முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு, முழு உறுதியோடு நாம் அதை நடக்க வேண்டும் என்று அங்கே எரேமியா பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்ப தேவனுடைய மகத்தான திட்டம், அன்றைக்கு அவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, அவர் ஒருவனாய் இருந்த பொழுது அல்லவோ அங்கே அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலே என் சந்ததி விளங்கும், அந்த சந்ததிக்கு நான் இந்த கானான் தேசத்தை, நீ காண்கிற தேசத்தை நான் கொடுப்பேன் என்று அங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அங்கே சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். அங்கே பேதுருவும் அதை குறித்து பேசும் பொழுது அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஆபிரகாம் எவ்விதமாய் அங்கே தேவனுக்காக அவருடைய நாமத்தை விசுவாசித்து நடந்தார் என்று பார்க்கிற பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, விசுவாசத்தினாலே, பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் என்று அங்கே சொல்லப்பட்டது. பாருங்க, அது ஒரு டைரக்ட் வியூவோ அல்லது அந்த இடத்தை முதலாவது அவர் சென்று பார்த்து, சரி இதுதான் தேவன் கொடுக்கிற இடம், இங்கே நல்ல செழிப்பாக இருக்கிறது. பாருங்க, லோத்து அங்கே அந்த சோதாம் குமாராவை பட்டணத்தை பார்த்த பொழுது அது ஒரு நல்ல ஒரு செழிப்பான பட்டணமாக பார்த்தான். ஆனால் அந்த பட்டணத்திலே அவன் போய் தங்கி வசிக்கிற பொழுது அங்கிருந்த ஜனங்களுடைய இருதயம் அது அவ்வளவு மோசமான ஜனங்களாக இருந்தார். ஆகவேதான் தேவன் அந்த
ஜனத்தை அங்கே வானத்திலிருந்து அக்னி இறக்கி அந்த ஜனத்தை கொண்டு போட்டார். அந்த சோதோம் குமாரா நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஆனால் அங்கே லோத் அந்த இடத்துல செல்வதற்கு முன்பாக அவனுடைய கண்களுக்கு அது செழுமையும் பசுமையுமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார். ஆண்டவர் அழைக்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு பதவி இப்படி நமக்கு கிடைக்கும், அல்லது தேவன் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார், நமக்காக பெரிதான காரியங்களை செய்ய போகிறார் என்று அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நினைத்து அங்கே திட்டம் செய்வார்கள். ஆனால் லோத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அவன் அப்படித்தான். அந்த அவனுடைய பார்வையானது அது உலக பிரகாரமாய் ஒரு சாதாரண மனுஷனை போல அவன் பார்க்கிறான். அது ஒரு பசுமை நிறைந்த இடமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல நிலமாக அவன் அதை காண்கிறான். நாம் அதை அந்த ஆபிரகாமினுடைய ஜீவியத்திலே அவன் அங்கிருந்து அவன் பிரிந்து போகிற பொழுது நம்ம அந்த காரியத்தை நம்ம வாசிக்க முடிகிறது. பாருங்க, அவன் அங்கே பார்க்கிற பொழுது அது நல்ல பசுமையாக இருக்கிறதாக அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. நம்ம வாசிக்கிற பொழுது நீங்கள் வாசித்தீர்களானால் தெரியும், அங்கே 16ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கிறப்போ நீங்க அங்க அந்த காரியத்தை குறித்து 16 இல்ல 14ஆம் அதிகாரத்திலே அங்கே நீங்க வாசிக்கிறப்போ இங்க நீங்க ஒரு காரியத்தை கவனிக்க முடிகிறது. அங்கத்த ராஜாக்கள் இருக்கிற நாட்களிலே 13ஆம் அதிகாரத்திலே ஜெனிசிஸ் 13th சாப்டர் அங்கே நம்ம வாசிக்கிறப்ப பாருங்க, 10ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசம் அங்கே யோர்தான் நதிக்கு மிக அருகான ஒரு தேசமாக 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனம் ஜெனிசிஸ் 13th சாப்டர் 12th verseல நம்ம வாசிக்கிறப்போ, லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி வாசம் பண்ணினான், அங்கே கூடாரம் போட்டான் என்று. சமபூமியாக எந்த விதமான அப் அண்ட் டவுன்ஸோ அல்லது பள்ளத்தாக்குகளோ மலைகளோ குன்றுகளோ அல்லாதபடி அது ஒரு சமமாக ஒரு ஈவன் பிளேஸ் ஆக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவனுடைய கண்களுக்கு அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்துல பாருங்க, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல எகிப்து தேசத்தை போல. எகிப்து தான் அந்த நாட்களிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யம் நிறைந்த பொன்னும் தங்கமும் ஜனங்களும், அங்கு விவசாயம் பழுகி பெருகி அங்கே அதிகமாக இருந்த அந்த நாட்கள் அது. ஆகவேதான் அங்கே ஆபிரகாம் கூட அங்கே எகிப்து தேசத்திற்கு போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை அவன் காண்கிறான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படும். பாருங்க, மனுஷனுடைய பார்வையிலே அது ஒரு நல்ல ஒரு தண்ணீர் அல்லது சமமான பூமி, நீர்வளம் மிக்கது இப்படி இருக்கிறதாக அவன் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த தேசத்திற்குள்ளே அவன் செல்கிற பொழுது அது மிகவும் அருவருக்கத்தக்க பாவம் நிறைந்த, வேசித்தனம் நிறைந்த பொல்லாத மனுஷர்கள்
இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே அவன் சென்ற சில வருடங்களிலேயே இந்த தேசத்தை தேவன் அழித்து போடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவிடத்திலே, ஜெரேமியா 29:11 நம்ம வாசிக்கிறப்ப, God has a plan to prosper you, not to harm. Your first step is to discover His unique design for your life and walk confident in it என்று அங்கே வாசிக்கிறதை நம்ம கேட்டோம். பிறகு தேவன் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கும்படியா, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கொடுக்க வைத்துள்ளார் என்று அதைத்தான் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்கே ஹீப்ரூ 11 சாப்டர் 5th வெர்ஸ்ல நம்ம 8th வெர்ஸ்ல நம்ம வாசிக்கிறப்ப பார்த்தோம். ஆபிரகாம் அங்கே விசுவாசத்திலே கீழ்ப்படிந்து, first he have the faith and he is obey the God way. அவர் 2 காரியங்களை செய்து, அது மட்டுமல்ல 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீப்ரூ 11 சாப்டர் 9th verse, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல, இஸ் லிவிங் லைக் எ ஸ்ட்ரேஞ்சர். அங்கே யாரும் அவனுக்கு அறிமுகமான நண்பர்களோ அல்லது உதவி செய்கிறவர்களோ அல்லது அவனுக்கு துணையாக நிற்பவர்கள், ஹெல்பர்ஸ் யாருமே இல்லை. அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல அங்கே அந்த கானான் தேசத்தை சுற்றி திரிகிறதை பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, அந்த பிராமிஸை அவர் நினைத்து பாருங்க, அங்கே தங்கி இருக்கிற பொழுது தேவன் அவருக்கு அந்த 25 ஆண்டுகள் கழித்து சுமார் 25 வருடங்கள் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அந்த பொறுமையோடு அவர் ஒவ்வொரு நாளும் அவர் அறிக்கை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கூட அவருடைய அந்த ஐக்கியத்தை அவர் நெருக்கி கொள்ளுகிறார். பாருங்க, அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மிக அவசியமா இருக்கிறது. we have to walk and we have to very closely live to the God, our personal life. நம்ம தேவனோடு கூட நம்முடைய ஜீவியத்திலே அனுதினமும் நெருங்கி பழக வேண்டும். எப்படி நம்முடைய உறவினர்களோடு, நண்பர்களோடு, ஒரு கணவன் மனைவியோடு அல்லது பிள்ளை தாய் தகப்பன் பிள்ளைகளும் அங்கே ஒரு உறவோடு பழகுகிறார்கள், அதை போல இவை எல்லாவற்றையும் விட யூனிக்கானது நம்முடைய தேவனுடைய திட்டங்கள். தேவன் நம்மை நேசிக்கிற அந்த அன்பானது, அது மாய்மாலம் இல்லாதது, அது தெய்வீக அன்பு. அந்த அன்பை நாம் உணர்ந்து நம்ம அதில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த பிளானை நம்ம கண்டறிந்து அதன்படி நம்ம ஜீவிக்க வேண்டும் என்று இங்கே எரேமியா 29:11 வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் அந்த 2வதாக நம்ம சிந்தித்த காரியம், அங்கே ஆண்டவர் இயேசு மத்தேயு 6:63 அங்கே சொல்லப்பட்டதை நம்ம வாசித்தோம். அங்கே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம அதை குறித்து தியானித்தோம். அதைத்தான் அங்கே நம்ம லூக்கால வாசிக்கிறப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். அப்ப தேவன் எங்கேயோ யாருக்குள்ளேயோ அல்லது அங்கே வானத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிறார், நம்ம கூப்பிடுவதை கேட்பதில்லை, அல்லது நம்ம தேவனை தேடி இங்கே அங்கே ஓட வேண்டும் என்று அல்ல. அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருந்து அனுதினமும் அவர் கிரியை செய்து அவருடைய வேலைகளை அவர் நமக்காக செய்து முடித்தவராக இருக்கிறார். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் கூட சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அப்ப தேவன் நமக்காக ஒவ்வொரு நாளும் அன்றாட காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சங்கீதத்திலே அங்கே நம்ம வாசித்த மத்தேயு 6:63 கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நினைவு கூறுகிறார். அங்கே நீங்க வாசிக்கிறப்போ நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். 6:63
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற பொழுது, தேவன் நமக்குள்ளாக இருக்கிறதை நாம் கண்டுபிடித்து, தேவனுக்கு பிரியமானதை, அந்த நீதி, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான். we have to do all the things in right way and the right angle and the right things. நம்ம சரியானதை செய்ய வேண்டும், சரியான முறையிலே செய்ய வேண்டும், சரியானபடி அதை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சுயத்திற்காகவோ அல்லது நம்முடைய ஓன் தாட்ஸோ அல்லது ஓன் வேலையோ அதை செய்யக்கூடாது. தேவன் நமக்கு காட்டின அந்த ப்ராமிஸ் டைரக்ஷன், அந்த சொல்லப்பட்ட அந்த வழியிலே நாம் அதை செய்ய வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம். அது தேவனுக்கு பிரியமானகவும் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் நமக்கு வழிகளையும் நமக்கு ஆலோசனைகளையும் அவர் கொடுக்கிறார். ஐ எம் த வே என்று சொல்லி, ஐ எம் த கவுன்சிலர் ஃபார் யூ என்று சொல்லி அவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலோசனைகளை நம்ம சரியாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதை சரியாக நம்ம செய்வதற்கு தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கே நான்காவதாக நம்ம தியானிக்க வசனம் லூக்கா 16:10 நம்ம பார்க்கிறப்போ அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16:10 நம்ம வாசிக்கிறப்ப பாருங்க, அங்கே கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலே அநீதியுள்ளவனாக இருக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இங்குதான் அங்கே ஆண்டவர் அங்கே உக்கிரக்காரனை குறித்து சொல்லப்பட்ட இந்த பழமொழியானது இருக்கிறது. ஒரு உக்கிரக்காரன் என்பது அவன் ஒரு இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். உக்கிரக்காரன் என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன் பாருங்க, இங்க அவன் 2-3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே 100 குடம் எண்ணெய் கடன் வாங்கினவனிடத்திலே வாங்கி அதை 50 என்று எழுதுகிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், அங்கே நான் 100 கலம் கோதுமையை வாங்கினேன் என்று சொல்லி அதை 80 கலம் என்று எழுது என்று சொல்லுகிறான். அவன் செய்கிறதை கண்டு அவனுடைய எஜமான் சொல்லுகிறார், அவனுடைய செய்கையை கண்டு அவனை மெச்சிக்கொண்டான் என்று லூக்கா 16:8 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை மிக முக்கியமாய் சொல்லுகிறார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களா. தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய ஜீவியத்திலே நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஞானத்தில் சம்பூர்ணராகிய என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனிடத்திலே நாம் ஞானத்தை, புத்தியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது, கீழ்ப்படிந்து நம்ம தேவனுக்காக உண்மையாக இருக்கிற பொழுது, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பொழுது, தேவன் இவை இந்த 3 காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நீங்க அதிக புத்திமானாக இருக்கிறாங்கவங்க, நீங்க அவர்களை விட புத்திமானாக இருக்க வேண்டும். அவர்கள் அங்கே ஏமாற்றி கொண்டு தங்களை ஞானிகளாக நடத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் நம்ம சரியான ஞானத்தோடு சரியான வழியிலே அதை செய்ய வேண்டும், புத்தியோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆகவேதான் பாருங்க, இங்கே 11ஆம் வசனம் லூக்கா 16:11 நம்ம வாசிக்கிறப்போ, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பு கொடுப்பார்? இப்ப தேவன் நமக்கு அநீதியான ஒரு உலகத்தையோ ஒரு பொருளையோ கொடுக்கல, மெய்யான த ரைட் அண்ட் த ட்ரூ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுத்திருக்கார். அந்த ட்ரூ ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா?
உண்மையாக இருக்க வேண்டும். யூ ஹேவ் டு பி சின்சியாரிட்டி, யூ ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல், யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபார் த ட்ரூ ஒன். அப்ப நம்ம அதற்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பாருங்க, நீங்க வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார் என்று சொன்ன. இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏன் அங்கே வேறொருடைய காரியத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த உலகமானது பிசாசனுடைய கையில் இருக்கிறது. அப்ப நம்ம இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய ஜீவியத்திலே செய்கிற காரியங்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள், நம்ம பேசுகிற காரியங்கள், மற்றவர்களிடத்திலே பழகிற அந்த அன்பு, அதைத்தான் அங்கே நம்ம இப்போ வாசித்த 1 Peter 4th chapter 10th verseல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அதை மிக அவசியப்படுத்தி சொல்லுகிறார். பாருங்க, தேவன் அவனவனுக்கு கொடுக்கிற அந்த வரத்தை, அந்த கிருபையை, அந்த ஈவுகளை அதை நீங்க எப்படி கொடுக்க வேண்டும்? யூ ஹேவ் டு ஷேர் இட். அதை நம்ம ஷேர் செய்து கொடுக்க வேண்டும். அதை சரியானபடி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்திருக்கார். பைபிள் நாலேஜ் இருக்கு, அல்லது சிங்கிங் டேலண்ட் இருக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு ப்ரீச்சிங் கெப்பாசிட்டி இருக்கு, அல்லது காஸ்பல் மினிஸ்ட்ரி, அல்லது ஒரு ப்ரேயர் பர்சனல் லைஃபா ப்ரேயர் பண்ண தெரியும், அல்லது உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். இப்படி அநேக காரியங்கள் இருக்கு வேதத்திலே நமக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள். அப்போ அப்படி தெரியறப்போ நம்ம அதை நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு அதை யூஸ் செய்யக்கூடாது, அல்லது நம்முடைய செல்ஃபிஷுக்காக அதை அப்படியே சுருக்கி கொள்ளக்கூடாது. இட் ஷுட் பி ஷேர்டு டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய அந்த பற்பல கிருபைகளை, தேவன் நமக்கு பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கார். அங்கே ஆவியின் கனிகள், அந்த 9 கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9 கனிகளை நம்ம சரியானபடி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த 9 கனிகள் மட்டுமா? அது மட்டுமல்ல, அங்கே பேதுரு சொல்லும் பொழுது கூட பாருங்க, நீங்க வாசிக்கிறப்போ இன்னொரு காரியத்தை கூட பேதுரு சொல்லுகிறார். இதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே அங்கே 9ஆம் வசனத்திலே சொல்லப்படும், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்திலே உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே, கிறிஸ்துவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஜீவியத்திலே தேவன் நமக்கு அவருடைய அந்த சகல கிருபைகளையும் அவருடைய அந்த நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த மகிமைக்கு செல்ல நம்மை அவர் என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிறார். அப்ப அந்த சீர்படுத்துற ஊழியம், ரெக்டிஃபிகேஷன், கரெக்ஷன்ஸ் லைஃப், அது நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை சரியானபடி நடத்த வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர்களை கரெக்ஷன் செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளை கவனிக்காமல் வேலைக்கு செல்வது, அல்லது ஹஸ்பண்டை குறித்து அக்கறை இல்லாமல் அங்கே வேலைக்கு வேலை என்று சொல்லி, அல்லது அந்த காரியம் இந்த காரியம் என்று சொல்லி, இப்படியாக குடும்பம் அங்கே டைவர்ஷன் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். டைவர்ஸ் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பெரிய கேப் அவர்கள் இருவருக்குள்ளாய் அங்கே பெரிய குழப்பங்கள், போராட்டங்கள், ஒருவருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம போகிறத பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் நீங்கள் கரெக்ஷன் செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கரெக்ஷன் செய்து நீங்க ஸ்திரப்பட வேண்டும். யூ ஹேவ் டு பி எஸ்டாப்ளைஸ்.
ஸ்திரப்பட வேண்டும். எப்படி அங்கே சாலமோனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது, அது எஸ்டாப்ளைஸ் ஆகுது. அப்ப அது போல நம்முடைய லைஃப்ல அந்த ஃபேமிலி லைஃப் ஆனது எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும். பிள்ளைகளும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லவ் அண்ட் கேர், அவர்களுடைய பர்சனல் லைஃப்ல அவர்களுடைய கொடுக்க வேண்டிய அந்த எஜுகேஷன் ஆனாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆனாலும் சரி, அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஃபேமிலிக்குரிய காரியங்கள், இப்படி எல்லாவற்றிலே அந்த குடும்பத்தின் தலைவனும் அந்த குடும்பத்திலே தாயும் அதை சரியாய் செய்ய வேண்டும். அதே போல ஊழியத்திலேயும் அங்கே அவர்கள் அதை சரியாய் செய்ய வேண்டும். ஊழியத்திலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் காஸ்பல் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கார். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது. அப்ப அதை நம்ம அடிப்படையாக வைத்து அந்த சுவிசேஷம் சொல்வதிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஜெபிப்பதும் ஒரு சுவிசேஷம் போலத்தான், மற்றவர்களுக்கு ஆக ஜெபிக்கிறது. அதன் மூலமாக அங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்க முடியும். அல்லது எப்படி என்று ஜெபிக்க நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். கண்ணீரோடு ஜெபிப்பது, அங்கே துக்கத்தோடு ஜெபிப்பது, வேண்டுதலோடு ஜெபிப்பது, விண்ணப்பத்தோடு ஜெபிப்பது, இப்படி ஜெபிக்கிறதுல அநேக முறைகள் இருக்கிறது. அதை சரியானபடி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, அங்கே 12ஆம் வசனம் சொல்றாரு, 1 Peter 5:12 சொல்றாரு, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று தானே சாட்சியிடும்படி என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற காரியங்கள் அது தேவனுடைய கிருபையில நீங்க நிலை கொண்டு நிற்க வேண்டும். யூ ஸ்டாண்ட் பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த காரியத்திலே நீங்க அங்கே நிலைச்சு நிற்க வேண்டும். விசுவாசம் என்றால் விசுவாசத்துல நிலைச்சு நிற்க வேண்டும். ஜெபிக்கிற காரியத்திலே வெறுமன கடமைக்காக 1 நாள் 2 நாள் ஜெபிப்பதல்ல, அல்லது உபவாசம் இருக்க வேண்டும். ஃபாஸ்டிங் என்றால் அங்கே அதில் சரியானபடி அந்த முறையாக அதை செய்ய வேண்டும். கடமைக்காக ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. அதுபோல ஊழியத்திற்கு செல்லுகிற பொழுதும் அதை சரியானபடி செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு சட்டன் பண்ற காரியத்திலையும் அந்த டைம் ஷெட்யூல்டு படி, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் படி நம்ம அதை சரியாக செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்ட காரியத்திலே அங்கே விசுவாசிகளானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, விசுவாசத்திலே குடும்ப பிள்ளைகளும் சரி, அதை எல்லாவற்றையும் சரியான முறை செய்ய வேண்டும். அதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறப்போ கலாத்தியன் 5th chapter 13 verse ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அதை நம்ம கடந்த வாரம் தியானித்து அதை நாம் இன்னும் முழுமையாக இன்றைக்கு அதை தியானிக்கலாம். பாருங்க, கலாத்தியன் 5th chapter 13 verse வாசிக்கிறப்போ, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கென்று அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படும். True purpose is founded in love, driven service. When you are serve others selfless, you reflect the very heart of Jesus Christ. பாருங்க, நம்ம தேவனுக்காக நம்ம அதை சரியானபடி செய்கிற பொழுது, தேவனுக்காக நாம் உண்மை உத்தமமான இருதயத்தோடு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது தேவநாம மகிமைக்கென்று இருக்கிறது. நான் அதை KJV பைபிள் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். For brethren, you have been called unto liberty. பாருங்க, you have been called unto liberty என்று சொல்லப்பட்டு, you are not a slave or you are not a bonded. நம்ம ஒரு அடிமையாகவோ அல்லது ஒரு கட்டப்பட்டவனாகவோ அல்ல. we are the liberty. நம்முடைய வாழ்க்கையானது அது ஒரு விடுதலையோடு நாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. நம்ம இதை செய்தே ஆகணும், இதுதான் அப்படி என்று சொல்லி ஒரு அடிமையை போல செய்வதல்ல, அல்லது இதற்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், இதைத்தான் நான் செய்வேன் என்று அல்ல. நம்ம ஒரு லிபர்ட்டியோடு
செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒன்லி யூஸ் நாட் லிபர்ட்டி ஃபார் an occasion to the flesh, but by love serve one another என்று அங்கே சொல்லுகிறார். அதான் என்னது, நீங்க மாம்சத்திற்காக அதை அனுசரியாமல், அதாவது கடமைக்காக அது செய்கிறது, அல்லது இது இதுல எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, அல்லது இது என்னுடைய டியூட்டி என்று அது உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமாய் அதை செய்யாமல் நீங்க அதை எப்படி செய்ய வேண்டுமாமா? பை லவ் சர்வ் ஒன் another என்று சொல்லப்பட்டு, பை லவ் அது அன்பிலே. இட்ஸ் நாட் அ ஃபீலியோ லவ், இட்ஸ் அகபோ லவ். அது தேவனுடைய அன்பினாலே, தேவ அன்பு உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தேவ அன்பினை, அந்த கிறிஸ்துவனுடைய அந்த உண்மையான அன்பினை நம்ம பிரதிபலிக்க அதை செய்ய வேண்டும். அதனாலதான் உண்மையான நோக்கம் என்பது அன்பிலே தூண்டப்படும் சேவையில் காணப்படுகிறது. நீங்கள் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக சேவை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அந்த உண்மையான அன்பு பிரதிபலிக்கும். A true purpose is found in love driven serve. When you are serve others selfless, you reflect the very heart of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மெய்யான அன்பை அது பிரதிபலிக்க ரிஃப்ளெக்ட் ஆக இருக்கிறது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் பட்டணத்துக்கு எழுதினே சொல்லுகிறார். அது ஒரு உண்மையான அன்பை நம்ம தேவனுக்கென்று செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆறாவதாக நம்ம அங்கே பார்த்தோம், அது 2 கொரிந்தியர் 4th chapter 18th verse. தேவன் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த காரியத்திலே நம்ம மிகவும் சரியானபடி அதை கவனம் வைத்து அதை சரியானபடி நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 18th verse அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, while we look at not other things which are seen, but at the things which are not seen, for the things which are seen are temporal, but the things which are not seen are eternal என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தமிழிலே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்க, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த டெம்பரவரி ஸ்ட்ரகிள் அல்லது டெம்பரவரியாய் காணப்பட்டிருக்கிற சம் இஷ்யூஸ், அதாவது நீங்க படிக்கிற இடத்திலோ, வேலைக்கு செல்கிற இடத்திலோ, குடும்பத்திலோ, அல்லது ஊழியத்திலோ, அல்லது தனிப்பட்ட ஜீவியத்திலோ சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் அண்ட் சின்ன சின்ன டிஸ்டர்ப் அல்லது சின்ன சின்ன ஒரு உங்களை அது லூஸ் டெம்பர் பண்ணலாம், அதாவது உங்களை ஒரு நர்வ்ஸ் ஆக்கலாம், அல்லது அது உங்களை டயர்ட் ஆக்குற மாதிரி எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் இட்ஸ் எ டெம்பரவரி என்று அதை சொல்லி இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏனென்றால் தேவன் நமக்கு ஒரு நிலையான ஒரு பெர்மனன்ட் இன்டர்னல் சொல்யூஷன் கொடுக்கும்படியாக நித்தியமான ஒரு காரியத்தை தேவன் செய்து வைத்திருக்கிறார். அப்ப அதை நோக்கி நாம் ஓட, அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று அங்கே சொல்ல. 7வதாக அங்கே 2 தீமோத்தேயு 2:1-7 நம்ம வாசிக்கிறப்போ, தேவன் நமக்கு பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்காமல் தேவன் நமக்கு அதிசயமான ஆசீர்வாதமான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். அதை நாம் இங்கே வாசிக்கிறப்போ பாருங்க, for God had not given us the spirit of fear, but of power and of love
அண்ட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், ஃபியர் பேரலைஸ் அவர் பர்பஸ். பயம் நம்முடைய நோக்கத்தை அது முடக்கி விடுகிறது. God has given us a spirit of power, love and sound mind to break through every shadow of doubt. நம்முடைய ஜீவியத்திலே வருகிற சந்தேகத்தை, அதனுடைய ஒவ்வொரு நிழலையும் உடைத்தெறிய தேவன் நமக்கு அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் தெளிந்த புத்தியையும் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்பிரிட் ஆஃப் பவர் என்பது அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அது அன்பு நிறைந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் என்று நம்ம அங்கே கவனிக்கிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒன்றை கொடுத்திருக்கிறார். நம்ம உலகத்திலே காணப்படுகிற சின்ன சின்ன காரியங்களுக்கு பயப்படுவது, அல்ல சின்ன சின்ன காரியங்களை சந்தேகப்படுவது, இவைகளை நம்ம உடைத்தெறிந்து we have to break through. அதை நம்மை அது என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோல் செய்யக்கூடாது, அல்லது அது நம்மை பேரலைஸ் ஆக்கி விடக்கூடாது, அது நம்மை முடக்கி விடக்கூடாது, அது நம்மை செயலிழக்க செய்து கூடக்கூடாது. அதை நாம் பிரேக் த்ரூ செய்ய வேண்டும். அதை உடைத்தெறிய நமக்கு தேவன் பலனை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த விசுவாசத்திலே, அந்த நம்பிக்கையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன பிரகாரமாய், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரகாரமாய் நம்ம நடக்க வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய முன்னோடியாகிய நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படி நடந்தார் போல நம்மும் நடக்க வேண்டும். 8வதாக நம்முடைய பக்தி விருத்தியை நாள்தோறும் வளர்க்க வேண்டும். 2 பேதுரு 2 பேதுரு 3 18 நம்ம வாசிக்கிறப்போ நம்முடைய ஜேர்னி என்பது, நம்முடைய தேவனுக்குள்ளாக நம்ம ஜீவிக்கிற ஜீவியம் என்பது அது லேர்னிங் ஆகும், மெச்சூர் ஆகும், டீப் ரிலேஷன் ஆகும். நம்ம தேவனுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டு 9வதாக மீகா 6th chapter 8th verse நம்ம வாசிக்கிறப்போ பாருங்க, தேவன் நம்மை ஒரு முக்கியமான நபராக மாற்றுவதற்கு நமக்கு இந்த உலகத்தினுடைய புகழ் தேவையில்லை. தேவனுடைய நீதியையும் தேவனுடைய இரக்கத்தையும், ஜஸ்டிஸ் அண்ட் மெர்சி அண்ட் ஹம்பிள் அண்ட் ஒபீடியன்ஸ், இதை நாம் சரியானபடி செய்கிற பொழுது அது தேவ நாமத்தை அது மகிமைப்படுத்துகிறதா, அதன் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும். அது நம்முடைய மேட்டிமையோ அல்லது நம்முடைய விருப்பமானதை செய்வதிலோ அல்ல, அல்லது ஒரு கடின மனதுடனோ அல்லது நம்முடைய சுயத்தின்படி செய்வதல்ல. தேவனுடைய நீதியின்படியும் தேவனுடைய இரக்கத்தின்படியும் தேவனுடைய விருப்பத்தின் வில்லிங் அண்ட் தேவனுடைய அந்த பர்பஸை அறிந்து அதன்படி செய்து நம்ம ஹம்பிளாக நடக்கிற பொழுது, ஒபே பண்ணுகிற பொழுது, கீழ்ப்படிதலோடு நடக்கிற பொழுது அது நம்முடைய தேவ நாமத்தை அது மகிமைப்படுத்துகிறதாகும். தேவனிடத்திலிருந்து நமக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு. 10வதாக அங்கே எக்லிஸ்டிலே நம்ம வாசிக்கிற பொழுது பிரசங்கி 3:11 வாசி, எக்லிஸ்ட் 3rd chapter 11th verse பாருங்க, தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற காரியங்கள் அல்லது செய்கைகளுக்கான பிரதிபலன் சிறிது நேரம் அல்லது சிறிது காலம் எடுக்கும். ஆகவே அந்த நேரத்திலே we have to be patient, நம் பொறுமையோடு இருந்து அந்த ஆன்சர் டிலே ஆகுது என்று நம்ம ஒரு ராங் டைவர்ஷனிலோ அல்லது நம்ம அதை குறித்து பயத்தோடோ குழப்பத்தோடு இல்லாதபடி தேவன் செய்கிறவைகளை அவர் சரியானபடி செய்வார் என்று அந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று அங்கே நம்ம வாசித்தோம். 11வதாக மேத்யூ 5th chapter 16th verse பார்க்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கைகளை அங்கே
நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு ஒரு வேத புத்தகமாக இருக்கு. செல்ஃப் டெஸ்டமனி என்று சொல்லலாம். அவர் லைஃப் ஸ்டைல் இஸ் someone's இட்ஸ் டெஸ்டமனி ஆக அது உள்ளது என்று நம்ம அங்கே பார்க்க முடியாது. பாருங்க, உங்களுடைய நற்கிரிகளை கண்டு மனிதர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த உங்களுடைய அன்பையும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பையும் அது நோக்கி திருப்புவதற்காக, அது உங்களை உடைய ஜீவியத்திலே ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்தது போல உங்களை காண்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு டர்னிங் பாயிண்டாக, அது ஒரு பிளஸ்ஸிங்காக, அது ஒரு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் செய்வதற்காக அது காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த மத்தேயு 5:16 சொல்லுகிறார். அப்ப தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது, நம்முடைய லைஃப் ஸ்டைல் should be a witness just like a Bible reference என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே வேதத்திலே ஆபிரகாமுடைய ஜீவியம் நமக்கு ஒரு டெஸ்டமனியாக இருக்கிறது, அது ஒரு சாட்சி புத்தகமாக இருக்கிறது. பவுலுடைய ஜீவியம், பேதுருடைய ஜீவியம், இப்படி தேவனுடைய தாசர்கள் எவ்வளவு பேருடைய ஜீவியம் இருந்தது. அதே போல நம்முடைய ஜீவியமும் அது ஒளி உள்ளதாக காணப்பட வேண்டும், இருள் உள்ளதாக அல்ல. 12வது நாம் அதை முடித்தோம். அங்கே 2 தீமோத்தேயு 4th verse 7th வேர்டிலே நம்ம வாசிக்கிறப்போ 2 தீமோத்தேயு 4th verse 7th word, 2 தீமோத்தேயு 4:7 நம்ம வாசிக்கிற பொழுது, I have fought a good fight, I have finished my course, I have kept the faith என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது, தேவன் என்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்தார், அந்த நோக்கத்திற்காக நான் பொறுமையோடு நான் ஓடினேன், என்னுடைய ஓட்டம் அது வீணாய் இருக்கவில்லை, தேவன் எனக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே நான் உறுதியோடு ஓடினேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே தேவன் எதற்காக அவரை அழைத்தாரோ, எதற்காக அவர் பிடிக்கப்பட்டாரோ அதை அவர் சரியானபடி செய்து, அதை சரியானபடி அவர் முடித்தேன் என்று அவர் தைரியமாக சொல்லுகிறார். I kept the faith, அதை நான் விசுவாசத்திலே சரியாக செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அங்கே எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஓட்டத்தை அவர் விசுவாசத்திலே அவர் செய்து முடித்தாரோ அதை போல நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் கொலேசியன் 3rd chapter 23 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யவும். 3rd 23 நம்ம வாசிக்கிறப்போ, and whatsoever you do it heartily unto the Lord and not unto men. அது மனுஷர்களுக்காக செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்து, தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த பர்பஸை, அந்த டியூட்டியை, அந்த ஒர்க்கை நம்ம சரியானபடி let us commit today to live intentionally, treating every ordinary task as extraordinary offering to God. பாருங்க, நம்ம ஒவ்வொரு வேலையை தேவனுக்கு செலுத்தும் ஒரு விசேஷித்த ஒரு காணிக்கையை போல, ஒரு விசேஷித்த செயலை போல செய்து அதை ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ வேண்டும். அதுதான் நம்ம தேவனுக்கு நம்ம ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கும். வாட் எவர் யூ டு ஒர்க் இட் வித் ஆல் யுவர் ஹார்ட் as work for the Lord. அது தேவனுக்காக செய்கிற பொழுது, அதை எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று அல்ல, அது தேவனுக்காக நம்ம செய்கிற பொழுது அது நமக்கு மிகுந்த நன்மையையும் தேவன் நாம மகிமைக்கென்றும் அது தேவனை பிரியப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆகவே தேவன் தாமே நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் சரியானபடி செய்து சரியானபடி ஓடுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி
நான் என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிற வண்ணமாய் நாமும் ஒவ்வொரு நாளும் சொல்லும்படியாக தேவன் நமக்கு அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார், அவருடைய இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய தயவை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லி தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நாம் உறுதி செய்து தேவனுக்கென்று நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒரு பர்பஸிற்காக, ஒரு நோக்கத்திற்காக தேவன் நம்மை அழைத்தார். அதை நாம் சரியாய் செய்ய தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களை மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தினீர். இதோ இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காய் அழைத்தீர்களப்பா. அந்த நோக்கத்தை நாங்கள் சரியான பாதையிலே, சரியான ஆலோசனை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்கவும், கீழ்ப்படிதலோடும் மன உத்தமத்தோடும் ஆண்டவரே தைரியத்தோடும் இன்னும் தேவனுடைய இரக்கத்திலே பெறவும், தேவனுடைய அனுகிரகத்திலே வளரவும், தேவனுடைய அன்பை அதை சரியானபடி செய்யவும், அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யத்தக்கதாக எங்களுக்கு நல்ல ஞானத்தை, புத்தியை இதை கேட்ட ஒவ்வொரு சகோதர செயலும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் பலப்பட தேவ இரக்கமானது தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்கணும். இந்த நாளிலே வாசித்த வார்த்தைகளுக்காய், அதை குறித்து தியானிக்க, அதை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கென்று ஓட, உமக்கென்று சாட்சியாக நிற்க, உமக்கென்று பிரியமாய் வாழ தேவ இரக்கமும் தேவ கிருபையும் தேவ தயவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்திலே உமோடு கூட வாழ தேவன் அனுகிரகம் செய்தருள வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Praise to God. Thank you Jesus. ஆமென். Praise to God. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.